الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى. صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பெயரால் பின்பற்றி வந்த நம்முடைய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய சென்ற ஜும்மாவில் ஆஷராவினுடைய சிறப்பையும் அதனுடைய மகத்துவத்தையும் பற்றி படித்தோம். அதற்கு முன்னால் உள்ள ஜும்மாவில் காலத்தின் கட்டாயமாக பெண்களுடைய கல்வி சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகளை பேசினோம். அதுபோல இந்த ஜும்மாவிலும் பெண்கள் நிஸ்வான் மதரசாவினுடைய அவசியத்தையும், இன்னும் பெண்களுடைய கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்த்தால் நம் வீட்டு பெண்களை இதுபோன்ற நிலைகளுக்கு செல்லவிடப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே பழமொழி கூட சொல்வார்கள், ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் என்று. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இஸ்லாம் எப்படி பெண்ணினத்தை பார்க்கிறது என்றால், ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பார். இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னால், ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பதும் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக தான் இருக்க முடியும். குர்ஆனும் ஹதீஸுக்கும் அதனுடைய வரலாறை தெளிவாக எடுத்துச் சொல்லும். அல்லாஹ் குர்ஆனுடைய பெண்கள் என்று யாரையெல்லாம் அறிமுகப்படுத்தி பேசுகிறானோ அவர்களெல்லாம் முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக, இன்னும் சொல்ல போனால் சமுதாயத்தை சீர் செய்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ஜினுடைய ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜு செய்து திரும்பக்கூடிய இந்த நிலை. அன்று பிறந்த பாலைகளை போல ஹாஜிகள் திரும்புவார்கள். அவருடைய ஹஜ்ஜுகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களின் பொருட்டால் நம்முடைய துஆவையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் அதையும் நம்முடைய பிரார்த்தனைக்கிலே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜினுடைய பின்னணிக்கு நாம் எல்லாம் தெரிந்திருக்கலாம். அதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார் என்று பார்த்தால் அதுவும் ஒரு பெண்மணிதான். சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வழிகாட்டுதலுடைய பின்னணியில் பெண்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹஜ்ரத் ஹாஜிரா அம்மையார், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தை எவ்வளவு பக்குவமாக பார்த்திருந்தால் உலகமே பேசும் அளவுக்கு கியாமத் நாள் வரையும் அவர்களை நினைவு கூறும் அளவுக்கு ஹாஜிரா அம்மையார் அந்த பிள்ளைகளை உருவாக்கி இருப்பார்கள் என்பது ஹஜ்ஜினுடைய எல்லா கிரிகைகளிலிருந்தும் நமக்கு தெரிய வேண்டும். எனவேதான் ஹாஜிரா அம்மையாரை பற்றி குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி புகழ்ந்த வார்த்தைகளாகவே சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்வார்கள், ஹாஜிரா அம்மையார் உங்களுக்கு தாய் என்று அறிமுகப்படுத்துவார்கள். என்ன ஹாஜிரா அம்மையார் எப்படி தாய் என்று நாயகம் சொல்வார்கள்? சில சஹாபாக்களிடம் இப்படி சொன்னார்கள், நீங்கள் ஒரு கட்டத்தில் மிஸ்ரினுடைய நாட்டை வெற்றி கொள்ளப்பட்டால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களிடம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஏன் மிஸ்ருடைய நாட்டுக்கு மட்டும் நாயகம் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? மிஸ்ரு நாடு ஏன் அப்படி ஒரு தனித்துவத்தை பெற்றுவிட்டது என்றெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் பெருமானாரை விளக்கம் சொல்வார்கள். மிஸ்ரில் ஹாஜிரா அம்மையார் வாழ்ந்த பூமி என்பதனால் மிஸ்ருடைய தேசத்திற்கு அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஹாஜிரா அம்மையார்
அம்மையார் வாழ்ந்த இடத்திற்கு கூட நீங்கள் மதிப்பளியுங்கள் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த பெண்மணி எவ்வளவு உயரத்தை கண்டிருப்பார்கள், எவ்வளவு மகத்துவத்தை பெற்றிருப்பார்கள், எவ்வளவு அல்லாஹ்விடம் நெருக்கத்தை பெற்றிருப்பார்கள் என்பது ஹாஜிரா அம்மையாருடைய வரலாற்றில் நமக்கு தெரிய வருகிறது. இதுபோல குர்ஆனுடைய பெண்மணிகள் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை பற்றி எல்லாம் பேசுவார், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை பற்றி படிக்கலாம், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாயார். இவரெல்லாம் யார் என்றால் உலகத்து பெண்மணிக்கு முன்னுதாரணமாக குர்ஆனில் அல்லாஹ் இவர்களை நிறுத்தி பேசுவார். ஒரு பெண் எப்படி உருவாக வேண்டும், தனது குடும்பத்தை எப்படி அனுசரித்து போக வேண்டும் என்பதற்கு இவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சான்றாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். வேற பெண்களுடைய வரலாற்றை குர்ஆனுக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் வேற எதுவும் கிடையாது. ஏனால் குர்ஆன் என்பது அதிகமாக அதனுடைய வார்த்தைகளும் அதனுடைய போக்குமே எப்படி இருக்கும் என்றால் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை ஆன்மீகத்தை மட்டும் கற்று இந்த உம்மத்திற்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப பெண்களை அங்கு நிறுத்தி பேச வேண்டிய அவசியம் குர்ஆனுக்கு கிடையாது. அப்ப ஏன் குர்ஆன் இந்த பெண்களை எல்லாம் எடுத்து சொல்கிறது என்றால் ஒரு பெண்மணி எப்படி வாழ வேண்டும் என்பதும் எப்படி வாழக்கூடாது என்பதும் இவர்கள் எல்லாம் முன்னுதாரணமாக அல்லாஹ் எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நான் சொன்னேன் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நாயகம், ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வினிடத்திலே மிக உயர்ந்த, பொதுவாகவே ஒரு அமல் இருக்கிறது என்றால் அந்த அமலை ஆரம்பமாக யாராவது துவக்கி வைத்து விட்டார்கள் என்றால் பிறகு அந்த அமல் தொடர்படியாக நடந்து வருகிறது என்றால் துவக்கப்பட்டவருக்கு ஒரு கணிசமான நன்மை அந்த அமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் வரை போய்கொண்டே இருக்கும். இது துவக்கி வைத்தவர் வஃபாத்தாகி விட்டாலும் சரி அதனுடைய நன்மை துவக்கப்பட்டவருடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு போய்கொண்டே இருக்கும். சர்வசாதாரணமாக ஒரு உஸ்தாது ஒரு பிள்ளைக்கு அலிபாதார் கற்றுக் கொடுக்கிறாரு, இல்முனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறாரு, இவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தை அந்த உஸ்தாது வஃபாத்திற்கு பிறகும் அந்த பிள்ளை படித்து கொண்டிருக்கும் காலம் வரை, அந்த பிள்ளை யாருக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த காலம் வரை உஸ்தாதுக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். துவக்கத்திற்கு எப்பொழுதுமே கண்ணியம் இருக்கும். அது பாவமான காரியமாக இருந்தாலும் சரி, நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி. பாவமான காரியத்தை துவக்கி விட்டான் என்றாலும் அவன் செய்யும் காலமெல்லாம் அந்த பாவமான காரியம் இவனையும் தொடர்ந்து வரும். அதுபோல நன்மையான காரியத்தை துவக்கி விட்டால் அதனுடைய நன்மை எல்லாம் துவக்கப்பட்டவர்களுக்கு எக்காலத்திலும் வந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் முதலில் இஸ்லாத்துக்கு வந்த பெண்மணி ஹஜ்ரத் கதீஜா அம்மையார். உலகத்தில் வரக்கூடிய எல்லாருடைய இஸ்லாத்தினுடைய ஒரு பங்கும் கணிசமாக ஒரு ஹஜ்ரத் ஆஜியா அம்மையார் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. உலக பெண்மணிகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள். எல்லாம் சர்வசாதாரணமாக இந்த தீனை கொண்டு வந்து நாம் நினைப்பதை போல சஹாபாக்களும் நாயகமும் இன்னும் ஆண்களினுடைய எத்தனையோ சஹாபாக்களின் மூலம் மட்டும் இஸ்லாம் நமக்கு வந்து சேரவில்லை. முழுக்க பெண்மணியினுடைய பங்கு இஸ்லாத்தில் இருக்கிறது. ஒரு ஆணை எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்கலாம், ஒரு கட்டம் வரையும் அவனால் தாங்க முடியும், உயிர் போகும் வரையும் கூட ஒரு கட்டத்தில் அவனால் தாங்க முடியும். ஆனால் ஒரு பெண்ணுடைய உடல் பாவனையும் அடிப்பதை தாங்கக்கூடிய கட்டமும் அவ்வளவாக பெண்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த பெண்களும் கூட இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை கொடுக்கும் வரையும் வந்திருக்கிறார்கள். இந்த தீனுக்காக எல்லாரும் கொடுக்கும் அளவுக்கு அந்த பெண்மணிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த மார்க்கத்தின் மீது அவர்கள் கொண்ட பற்றுதான் காரணம். கதீஜா அம்மையார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கும் பொழுது அவர்களுடைய நிலையை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். மதீனாவுக்குள்ள முதல்ல வர்றாங்க. வரும் பொழுது மதீனாத்து மக்கள் எல்லாம் வெளியே வந்து நின்று ஆச்சரியமாக பார்க்கிறாங்க. என்னன்னா யாரோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஊரை காலிப்பட்டு மதீனாவுக்குள்ள வந்துட்டாங்க போல, அதனாலதான் இவ்வளவு பொருட்களும் இவ்வளவு ஒட்டகங்கள்லாம் இருக்குதுன்னு ஆச்சரியமா நின்று பார்க்கிறார்கள். ஆனால் ஊர் மக்கள் யாரும் வரவில்லை. ஹஜ்ரத் கதீஜா அம்மையார் முதலில் பெருமானாரை நிக்காஹ் முடித்து விட்டு மதீனா மண்ணுக்குள்ளே வருகிறார்கள். அவ்வளவு செல்வத்திற்கு அதிபதியாக இருந்த ஆயிஷா அம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் முடித்து பிறகு இந்த தீனுக்காக கொடுத்து கடைசியிலே வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா அம்மாவுக்கு கபல் துணி கூட சரிவர போட முடியாத கட்டத்தில் நாயகம் இந்த தீனுக்காக கதீஜா அம்மாருடைய பொருளிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். முழுக்க இந்த தீனினுடைய பெரும் பங்கு பெண்களுக்கு வைத்திருக்கிறது.
அவ்வளவையும் இந்த தீனுக்காக கொடுத்த கதிஜா அம்மையார் அந்த நேரத்திலும் கூட ஒரு சில அறிவிப்புகளில் இப்படியும் இருக்கிறது. அந்த இக்கட்டான சூழ்நிலையும் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் கண் கலங்காதீர்கள், இந்த தீனுக்காக வேண்டி எதுவுமே இல்லை என்று நினைக்காதீர்கள், நீங்கள் நினைத்தால் எனது தோலை செருப்பாக தைத்து தீனுடைய வேலையை செய்யுங்கள். பெண்களுடைய நிலை இந்த இஸ்லாத்திற்கு பெரிய பங்கை வகித்திருக்கிறது. அந்த நிலையெல்லாம் இன்று நம்முடைய பெண்களுடைய காட்சிக்கு தெரியாததினால் எல்லா சீரழிவுகளுக்கும் காரணமாக இஸ்லாமிய பெண்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். எடுத்து சொல்ல வேண்டும். ஏதோ பயான ஜும்மா மேடையில கேட்பதோ, ஏதோ வேற ஏதாவது இடத்திலே நல்ல விஷயங்களை கேட்பதோ, அதை நாம் மட்டும் அமல் செய்வதோ, மனதுக்குள் வைப்பதோ அல்ல. என்ன விஷயத்தை எல்லாம் ஜும்மா மேடையில் கேட்கிறோமோ அதையெல்லாம் நாம் வீட்டிலே மக்களிடம் போய் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இஸ்லாத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அவர்கள் ஆரம்பத்தில் பட்ட மிகப்பெரிய கஷ்டத்திற்கு பின்னால் இஸ்லாம் நம் வரை வந்து சேர்ந்திருக்கிறது. நான் முதலில் சொன்னேன், கதிஜா அம்மையார் முதலில் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று. அதுபோல முதலில் ஷஹீதானவர்கள் பெண்களில் ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. உலகத்தில் இருக்கக்கூடிய ஷஹீதன்களுடைய நன்மை எல்லாம் ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு போய் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் ஷஹீத் என்று சொன்னால் ஏதோ ஒருவன் வாளை எடுத்து வெட்டி விட்டு உயிரை போட்டு போகவில்லை. கதிஜா அம்மையாருடைய ஷஹீது, அவர்களுடைய அந்த வீர மரணம் என்பதே மிக கொடூரமாக இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களை மட்டும் வசப்படுத்திவிட்டால் அந்த குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்பதை யாரெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்களோ, இது அன்றைய காலத்திலே நடந்த வழிமுறை. அது அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது. அந்த குடும்பமே தீனுக்காக இருந்தது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவன் ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரையும் பிடித்து வைத்து விட்டான் அபூ ஜஹல். 3 பேரும் அப்படியே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்படுவதற்காக வேண்டி. இப்போ அம்மார் ரலியல்லாஹு அன்ஹாவிடனும் போல அபூ ஜஹல் ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஒன்றும் செய்யல. யார்கிட்ட வரான்னு சொன்னா ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட வந்து பேசுகிறார். இந்த பேச்சுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஒரு பெண்ணை வசியப்படுத்தி ஈமானிலிருந்து எடுத்து விட்டால் கண்டிப்பாக அந்த குடும்பம் லேசாக ஈமானிலிருந்து வெளியே வந்துவிடும். ஒரு சின்ன விஷயத்தை மிக ஆழமாக அபூ ஜஹல் சிந்தித்தார். மிக மிக எளிவாக குடும்பம் அதிலிருந்து ஈமானுக்குள்ள வெளியே வந்துடும் என்பதனால் முதலில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஈமானை பறிப்பதற்காக அவரிடம் எல்லா வார்த்தைகளும் சொல்லி கொலை செய்வதை, உயிர் போவதை பயமுறுத்தினான் அபூ ஜஹல். எந்த பயத்திற்கும் அவர்கள் உள்ளாக்கப்படவில்லை. எதற்கும் பயப்படுவதை கூட தெரியல. காரணம், அவர்கள் பொதுவாகவே பெண்களுடைய சுபாவம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஏதாவது சொல்லிவிட்டீர்கள், அதன்படி அமல் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா மறுபடியும் நீங்கள் அமல் செய்ய வேண்டாம் என்றாலும் அவர்களால் விட முடியாது. கொள்கை பிடிப்பை ஒரு தடவை நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் என்றால் மறுபடியும் அது நல்ல கொள்கையாக இருந்தாலும் சரி, கெட்ட கொள்கையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் அவர்களை விடுபடுவதற்காக வேண்டும் வந்துவிடு என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரமாக வரமாட்டார்கள். அது எந்த கொள்கையினுடைய ரீதியில் போகக்கூடிய பெண்களை எடுத்து பார்த்தால் அவருடைய மனோநிலை இப்படிதான் இருக்கும். இப்ப இஸ்லாத்தினுடைய முழு பக்குவத்திற்கு வந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்னெல்லாமோ அபூ ஜஹல் செய்து பார்த்து விட்டான். ஒண்ணுக்கு அசுரதை போல தெரியல. யாரையோ வைத்து பயம் காட்டி விட்டான். ஒன்றுக்கும் ஒரு சின்ன அளவுல கூட முகசுளிப்பு அங்கே இல்லை. இங்க அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கும் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கணவனுக்கும் பயம் ஏற்படுகிறது. என்னன்னா, அடுத்து நம்ம வேற ஏதாவது செய்யலாமா, அம்மாவுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு செய்யலாமா, மனைவியுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு வேற என்னாவது செய்யலாமா என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன அளவுல கூட ஏன் உயிர் போகிறது என்ற நினைப்பு கூட இல்லை. இதுதான் அபூ ஜஹலுக்கு பிடிக்கல. காரணம், பொதுவாக சர்வசாதாரணமாக ஏதாவது வார்த்தையை சொல்லி மறுத்திருந்தால் பரவாயில்லை, சொல்வதற்கு என்ன ஒரு அவங்களிடம் வரக்கூடிய பதிலையே அவர்களால் எதிர்பார்க்க முடியாம அபூ ஜஹல் மிகப்பெரிய இக்கட்டான சூழல் இருக்கும் பொழுது கோபம் உச்சிக்கு பிடிக்கிறது அபூ ஜஹலுக்கு. அவன் நினைத்ததுதான், உலகத்தில் எந்த பெண்மணியும் இப்படி மரணத்தை வைத்திருக்க கூடாது என்பதற்காக எல்லா பெண்மணிகளுக்கும் யாரும் அப்படி மரணித்திருக்க மாட்டார்கள். அதுபோல கொடூரமான கொலை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய விஷயத்தில் அபூ ஜஹல் அரங்கேற்றினார். இதுவெல்லாம் இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்களும் அந்த தியாகத்திற்கு வெளிப்பாடாக நமக்கு வந்து சேர்ந்த இஸ்லாமும் தான் இது.
இந்த இஸ்லாமிய பெண்களுடைய வரலாற்றை நம்முடைய பெண்களுக்கு நாம் அதிகமாக எடுத்து சொல்வது, அதனுடைய வீரியம் புரிந்து விட்டால் கண்டிப்பாக அந்த பெண்மணிகள் இந்த இஸ்லாத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராகுவார்கள். இந்த ரிஸ்வான் மதரசாக்களுடைய முக்கிய நோக்கம் அதுதான். நம்முடைய முற்கால பெண்மணிகளுடைய வரலாற்றை எடுத்து படித்து விட்டால் போதும், அவருடைய வரலாற்றை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து விட்டால் போதும், இந்த தீனுக்காக வேண்டி இந்த கட்டத்தில் பெரிதாக எல்லாம் பெண்களிடமிருந்து எதுவும் எதிர்பார்க்கவில்லை, அவருடைய வீட்டை முழுக்க மஸ்ஜிதாக ஆக்க வேண்டும். இவ்வளவுதான் ஒரு பெண்மணியுடைய சீர்திருத்தத்திற்கு அடையாளம். இந்த சீர்திருத்தம் மட்டும் வந்துவிட்டால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் முழுக்க தீர்வை நம்மால் காண முடியும். ஆனால் இது மாற்றம் தான். விவாதத்துகளிலே ஒரு கட்டத்தில் இருந்த பெண்மணிகள் இன்று முழுக்க முழுக்க ஊடகங்களுக்குள்ளே இருப்பதுதான் இன்று மிகப்பெரிய இஸ்லாமிய பெண்மணிகளுடைய தோல்விகளுக்கும் இஸ்லாத்திற்கும் உரிய மிகப்பெரிய தோல்விக்கும் காரணமாக இருக்கிறது. சீர்கட்டுகள் எல்லாம் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது இந்த கலாச்சாரத்தில். ஒரு கட்டத்தில் இவ்வளவுதான் என்று வரையறை போட்டிருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்திலே சீர்கட்டுகள் எல்லாம் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. பர்தாக்களை எல்லாம் எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவுக்கு போய்விட்டது. இந்த கட்டத்திலிருந்து பெண்களை காத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நல்ல பெண்களாக அவர்களை நிற்பாட்டுவதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏன்னா பெண்களினுடைய இபாதத்துகள் ரொம்ப அதிகமாக செய்வது மட்டும் நோக்கம் அல்ல. அந்த இபாதத்துகளிலும் கூட சில நேரங்களில் இஸ்லாம் வரையறையை போட்டு காட்டும். நம்ம நினைக்கிற மாதிரி இபாதத்துகளை நிறையா செஞ்சுட்டு அவருடைய வாழ்க்கை சீர்திருத்தம் அடைந்திரும் அல்ல. இபாதத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் செய்யக்கூடாத விஷயத்தை தடுக்கிறதுக்கு பேருதான் இபாதத். இபாதத்தினுடைய உயிரோட்டம் என்னவென்றால், நான் அல்லாஹ் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானோ அதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று இருப்பதுதான் இபாதத்தினுடைய உயிரோட்டத்திற்கு அடையாளம். பெண்களை பொறுத்தவரை இபாதத்தே அப்படிதான். நமக்கெல்லாம் தெரியும், அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் சொன்ன பெண்களில் முக்கிய பெண்கள் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களின் மூலம் இந்த இஸ்லாத்திற்கு கிடைத்த ஹதீசுகள் 1000க்கும் மேலே போகிறது. முதலில் ஹதீஸை அதிகமாக அறிவித்த சஹாபியர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அடுத்தது யார் நிற்கிறார் என்றால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் ஒருவர் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பல சஹாபாக்களுடைய உஸ்தாதியாக நிற்பவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய தெளிவை நாயகத்திடமிருந்து அப்படியே படித்து முழுக்க இந்த இஸ்லாத்திற்காக எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ஒரு பெண்மணி வந்து சொன்னார்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் 7 தவாஃபுகள் செய்து விட்டேன், 2 தடவை ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு வந்து விட்டேன். இது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹுடைய பதில் எப்படி இருக்க வேண்டும்? ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியம் செய்து விட்டாய், 2 தடவை ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டாயா, அது சுபனத்தினுடைய கல்லாச்சே, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்து விட்டார், இப்படி ஏதாவது தானே அங்கு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பதில் அங்கு என்ன தெரியுமா இருந்தது? என்ன, உன்னுடைய நீ செய்த அந்த முத்தத்தை, அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும், அதற்கு அல்லாஹ் கூடி கொடுக்காமல் போகட்டும் என்பதை மாற்றமாக அங்கு அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்கிறார்கள். இது என்ன மாற்றம்? நம்ம இங்கதான் இபாதத்துகள் பக்கம் பெண்களை இஸ்லாம் நெருங்க சொல்கிறது. அந்த இபாதத்துகளே சில நேரங்களில் தடைபட்டு போகிறது என்றால் சில நேரங்களில் பெண்களை பாதுகாக்கிறது இஸ்லாம். என்னன்னா அடுத்த வார்த்தை, அன்றைய காலத்தினுடைய சூழ்நிலையில் ஆயிஷா அம்மா சொல்கிறார்கள், அவ்வளவு ஆண்களுடைய நெரிசலுக்கு மத்தியிலா போய் நீ ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு வந்தாய், அதனால உன்னுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும். இன்னும் இருக்கிற நிலையில சர்வசாதாரணமாக பெண்கள் இபாதத்துக்கு ஆயிஷா அம்மா இந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்றால் சர்வசாதாரணமாக வெளிநடை செய்யக்கூடிய பெண்களுடைய நிலையை நம்ம எப்படி எடுத்து சொல்வது? இது ஒன்று. இன்னொரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு உங்களுக்கு பின்னால நின்று தொழணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆரம்ப காலத்தினுடைய நிலை அதுதான். பெண்கள் பள்ளிக்கு வந்து தொழுவார்கள். கொஞ்சமாக அன்றைய காலத்தினுடைய சூழ்நிலை மாறி போகும் பொழுது எப்பொழுதுமே இபாதத்துக்கு வருபவர் பெண்களை நீங்க வராதீங்கன்னு பெருமானார் சட்டென்று தடுக்க முடியாது. கொஞ்சமாக சூசகமாக பெண்கள் பள்ளிக்கு வருவதை விட்டு நாயகம் தடுத்து கொண்டிருந்தார்கள். தெளிவாக ஹதீஸில் நாயகம் எதுவும் சொல்லவில்லை. இப்ப இந்த பெண்மணி இந்த சூழலில் வந்து கேட்கிறார்கள், நாயகமே, நான் உங்க பின்னால வந்து எனக்கு தொழுகணும்னு ஆசையா இருக்கு. சில நேரம் எனது கணவன் அனுமதிக்கிறார், சில நேரம் என்னை தடை செய்து விடுகிறார், நான் என்ன செய்யறது?
இப்ப பெருமானாருடைய அந்த திருமீதியில பதிவப்பட்ட இந்த ஹதீஸினுடைய வார்த்தை உலக பெண்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வந்து நிற்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஏன் பின்னால நின்று தொழுவதை விட உன்னுடைய மொஹல்லாவினுடைய பள்ளியில நின்று தொழுவது மேல். அடுத்து நாயகம் பேசுகிறார்கள், உனது முஹல்லாவினுடைய பள்ளியில நீ தொழுவதை விட உன்னுடைய வீட்டில நீ தொழுவது மிக சிறப்பானது. அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள், உனது வீட்டில் நீ தொழுவதை விட அதற்கென்று தனியாக ஒரு தொழுகும் இடம் என்று, ஒரு தொழுகும் அறை என்று இருக்கும் அல்லவா, அங்கு நீ தொழுதுகொள், அதுதான் எனக்கு பின்னால் நின்று தொழுவதை விட சிறந்தது. நாயகத்தினுடைய வார்த்தை பாருங்கள். சஹாபாக்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய பின்னால் நின்று தொழுவதற்காக, தக்பீரே ஊலாவுக்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமானாருக்கு பின்னால் நின்று தொழுவதை பெருமானார் சிறப்பு இல்லை, நீ வீட்டிலிருந்து பெண் தொழு என்று சொல்வதனுடைய தாற்பயமும் காரணம் ஒன்றுதான். இபாதத்தாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் பெண்களை இஸ்லாம் வீட்டிற்குள்ளே வைக்கிறது. குர்ஆனுடைய முதல் வசனமே இதுதான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, நீங்கள் வீட்டிலே இருந்து பழகுங்கள், அன்றைய காலத்தில் வெளியிலே பெண்கள் சுற்றுவதை போல சுற்றி தெரியாதீர்கள். குர்ஆனுடைய வசனம். இதனுடைய தெளிவுரை எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். இந்த ஹதீஸை எடுத்து வைத்து பெருமானார் இபாதத் என்று வைத்த போதும் கூட பெண்களை வீட்டினுடைய உள்ளேயே இபாதத் செய்ய சொல்லி வலியுறுத்தியிருக்கிறார்கள். இன்றைய காலத்தினுடைய நிலை எப்படி போய் கொண்டிருக்கிறது? ஒரு பக்கம் தொழுகை என்ற பெயரில் பல நேரங்களில் பெண்களுடைய வீட்டினுடைய வெளியே போய் பல இடங்களில் தொழக்கூடிய சூழ்நிலைகளை நம்மால் காண முடிகிறது. இது தெளிவாக நாயகம் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. அதற்கு பின்னால் காலம் போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிந்த காலம் முடிஞ்சு அதற்கு ஆயிஷா அம்மாவினுடைய காலம் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக சொல்லுகிறார்கள் வார்த்தையை. எந்த ஆயிஷா? அதை நாம் கேட்க வேண்டும். சஹாபாக்களுக்கெல்லாம் உஸ்தாதே ஆயிஷா, பலாயிரம் சஹாபாக்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய நேரடி மாணவியாக, நேரடியாக நாயகத்தினுடைய ஹதீஸை பெற்ற அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், பெருமானார் இந்த காலத்தில் இருந்திருந்தால், தற்காலத்தில் இருந்திருந்தால் பெண்கள் பள்ளிக்கு போவதை விட்டும் தடுத்திருப்பார்கள். ஆயிஷா அம்மா சொன்ன காலம் என்னவென்று தெரியுமா? அது ஒரு பொற்காலம், அது சஹாபாக்கள் நிறைந்த காலம். தலையை கீழே போட்டால் மேலே உயர்த்த மாட்டார்கள் சஹாபாக்கள். அந்த காலத்தில் ஆயிஷா அம்மா இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால், தற்காலத்தினுடைய சூழ்நிலையில் நாம் என்ன? நான் வெறும் பெண்கள் பள்ளிக்கு போவதை மட்டும் இங்கு பேசவில்லை, என்னுடைய நோக்கமும் அதுவில்லை. நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு இபாதத்துக்கே இந்த அளவுக்கு பெண்கள் வெளியே போகக்கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது என்றால், உச்சகட்ட கலாச்சாரத்தினுடைய சீரழிவு, புர்காவையும் போட்டுக்கொண்டு பூக்கள் நறுமணத்தையும் பூசிக்கொண்டு போகக்கூடிய பெண்களுடைய அவலை நிலையெல்லாம், இஸ்லாமிய பெண்களுடைய அந்த அவலை நிலையெல்லாம் எப்படி எடுத்து சொல்வது? எத்தனை வண்டிகளில் எவ்வளவு பார்க்கிறோம். சில நேரங்களில் நமக்கு இப்படியே சொல்ல தருகிறது, ஒன்னு புர்காவை கழட்டி இல்ல பூவேடு என்று சொல்லும் அளவுக்கு சொல்லிருமா என்ற கட்டத்தில் உள்ளாக்கப்படுகிறோம். ஏனென்றால் இது நாயகத்தினுடைய தெளிவான ஹதீஸ். அப்படி ஏதாவது ஒரு அந்நிய ஆண் அந்த நறுமணத்தை நுகர்ந்து விட்டான் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு பெயர் விபச்சாரி. ஹதீஸினுடைய தெளிவான வார்த்தை. இப்ப இஸ்லாம் எப்படி எந்த கட்டத்தில் பெண்களை கொண்டு செல்கிறது, எந்த கட்டத்தில் இதுவெல்லாம் நாம் நல்ல நடைமுறையாக, நல்ல கலாச்சாரமாக, இதுவும் நம்முடைய பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் தெரிய வருவதில்லை. காரணம், அவர்கள் அவ்வளவாக தீனுடைய விஷயத்திற்கு ஒழுங்குவதில்லை. அதற்கு தான் திரும்ப திரும்ப நிஸ்வான் மதரசாவை வலியுறுத்துகிறோம். இந்த விஷயம் அவர்களுக்கு தெரிந்தால்தானே, இந்த விஷயம், இந்த ஹதீஸும் இந்த வாழ்க்கை முறையும் இப்படியெல்லாம் பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டும் என்பதை அவருடைய உள்ளத்திற்கு கொண்டு போனால்தான் அமல் செய்வார்கள். இல்லை இதுவெல்லாம் மாற்று கலாச்சாரத்தை போன்று நம்மிடத்திலும் ஒரு சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் பெருசா நினைக்கிறோம் என்ற அளவுக்கு ஆகிவிட்டால் கண்டிப்பாக அந்த பெண்களுடைய நிலை கடைசி வரையும் சீர்திருத்தம் செய்ய முடியாமலே போகிவிடும். எனவே சரியான வழிகாட்டுதல் நம் பெண்களுக்கு தேவை. நாம் கற்கக்கூடிய தெரிந்த விஷயங்களையும் சொல்ல வேண்டும். அதுபோல அவருடைய நேரத்தையும் கொஞ்சம் பாதுகாத்து இஸ்லாத்தினுடைய வழிமுறையிலே அந்த பெண்களை கொஞ்சம் நாம் இந்த பக்கம் கொண்டு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப புதுசா இஸ்லாத்திற்கு வர பெண்மணிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே பர்தாவிலும், பேரிக்கையிலும், தக்குவாவிலும் மூழ்கி இருக்கிறார்கள். பரம்பரை இஸ்லாமிய பெண்கள் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய நிலைதான் போக போக மோசமாக போய் கொண்டிருக்கிறது என்ற நிலைக்கு ஆக்கப்பட்டு விட்டோம். அபூஜஹிலுடைய காலத்தில் ஒரு பெண்மணி ஜின்னீரா என்ற அவருடைய பெயர், புதிதாக இஸ்லாத்திற்கு வருகிறார். இஸ்லாத்திற்கு வந்ததினால அபூஜஹில் பலவிதமான ரணங்களுக்கு உள்ளாக்கப்பட்டான். ஜின்னீராவை காலை முழுக்க அடி அடி அடின்னு அடிப்பான்.
காலை முடிந்து இரவு எப்பொழுது வருகிறது என்று சின்னீரா பார்ப்பார்கள். இரவு முழுக்கம் முசல்லாவிலே நிற்பார்கள். முசல்லாவில் நின்று துஆ செய்வார்கள். துஆ என்ன இருக்கு தெரியுமா? யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்திற்காக நான் உயிரையும் கொடுக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன். இதுதான் அவருடைய துஆ. இப்படியே கட்டம் போய் கொண்டிருக்கிறது. அந்த உடலில் ஏற்பட்ட வலியும் ரணத்தினால் என்ன நிகழ்ந்தது என்றால், இந்த நேரத்தில் மூளையில் அடித்து கண் பாதிக்கப்பட்டு கண் தெரியாமல் போயிடுச்சு சின்னீராவுக்கு. அடிக்கப்பட்ட உடலின் உடைய தாக்கத்தினால் கண் தெரியாமல் போய்விடுகிறது. இப்போ அந்த அபூஜையிலுடைய கூட்டாளிலாம் சொல்றாங்க, நீ ஜாத்து உஷா போன்ற தெய்வங்களை எல்லாம் விட்டுட்டு போனனால அந்த தெய்வங்களெல்லாம் சேர்ந்து உன் கண்ணை பிடிங்கிருச்சு, நீ ஒரு முதலடியாக மறுபடியும் என்னுடைய இந்த மதத்துக்கு வந்துரு, இல்லைன்னா கண்ணு போன மாதிரி உயிரும் போயிடும் பயம் கொடுத்துகிறார்கள். கொஞ்சமும் அசரவில்லை சின்னீரா. அன்றைய இரவிலே தஹஜ்ஜுதில் நின்று துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்திற்காக நான் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன். என்னுடைய உயிர் போவதற்கெல்லாம் எனக்கு அச்சமில்லை. நான் இஸ்லாத்திற்காக உயிரையும் கொடுப்பதற்கு எனக்கு எந்தவித மனக்கசப்பும் கிடையாது. ஆனால் சிலர்கள் என்னை இப்படி சொல்கிறார்கள், ஒரு சிலர்கள் என்னை இப்படி பயப்படுத்துகிறார்கள், நான் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு இடத்திலே கேட்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே வைத்த துஆ சின்னீரா கேட்டார்கள். யா அல்லாஹ், இதற்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும். இப்படி எல்லாம் சொல்கிறார்கள். என்னை அவர்கள் என்ன செய்தாலும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நான் கேட்பதற்கு தயார். அநேகமாக சின்னீரா அங்க என்ன கேட்டிருக்கோம்னா, யா அல்லாஹ், அபூஜையில ஒண்ணு இல்லாம ஆக்கிடு, அவன் நீ அழிச்சிருன்னு கேட்டிருக்கணும். இல்லைன்னா எனக்கு இவ்வளவு சொல்லை கொடுத்துட்டா, இதுக்கு மேல எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்டிருக்கணும். அப்படியும் இல்லை என்றால், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்துக்கு கேட்டதுனால எனக்கு இப்படிலாம் சொல்ல வருமா என்றெல்லாம் கேட்டிருக்கலாம். இந்த எந்த வார்த்தையும் சின்னீராவுடைய நாவல் இருந்து வரவில்லை. ஒன்னே ஒன்றுதான் சொன்னாங்க, நான் இஸ்லாத்திற்காண்டி எல்லாத்தையும் செய்வேன், ஆனால் உலகத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதுவும் அவர்களுக்காக கேட்கல, அல்லாஹ்வின் மீது சக்தியின் மீது பாரதூரமாக அபூஜையில் பேசியதினால் அங்கு சின்னீரா கேட்கிறார்கள், இதற்கு நீ பதில் கொடு. அவருடைய தெய்வம் தான் எனது கண்ணை பிடுங்கியது என்று சொல்கிறார்கள், நீ கொடு என்று கேட்டுவிட்டு தொழுகையை முடித்து கண்களில் தடவ அல்லாஹ் கண்ணை கொடுத்தான் என்பது வரலாறு. சின்னீராயா நான் நினைப்பதை போல நபிமார்களுடைய குடும்பத்திலிருந்து வரவில்லை, சஹாபாக்களுடைய குடும்பத்தினுடைய வாரிசல்ல சின்னீரா. அல்லாஹ் அற்புதத்தை அவர்களுடைய மீது நிறக்கிறதற்கு வாரிசெல்லாம் கிடையாது. அதை புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த பெண், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் இந்த அளவுக்கு அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு காரணம் என்றால் அந்த இஸ்லாத்தின் மீது உள்ள பிடியும் அந்த ஈமானில் உள்ள ஏக்கமும், அது எவ்வளவு பெரிய பிற்காலத்தில் வாழக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாலும் கூட அல்லாஹ் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் அவன் கொடுத்து விடுவான். தற்காலத்தின் கூட ஒரு சில பெண்மணிகளுக்கு அது போல அல்லாஹ் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். வெளிப்படையாக உதவிகள் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு அதெல்லாம் எதுவும் நம்முடைய பார்வைக்கு வருவதில்லை. எனவே நம்முடைய தொழுகையும் நம்முடைய ஜக்காத்தும் நம்முடைய ரமதானும் இது நம்முடைய ஒரு கட்டத்தில் இப்படி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் பெண்கள் வீட்டில் தொழுகிறார்கள், ஒரு சில நேரங்களில் வீட்டில் தொழுகவில்லை, ஒரு சில நேரங்களில் சில விதமான இபாதத்துகள் நடக்கிறது. இது போன்ற வழிமுறைகள் மட்டும்தான் நம்முடைய வீட்டு பெண்களுடைய நிலையாக போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக வீட்டினுடைய நிலை மாறினால், பெண்களுடைய மாற்றத்திற்கு இஸ்லாம் உட்பட்டால்தான் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும். எனவே நம்முடைய இன்றைய கால சூழலில் குறிப்பாக மதவாதம் கொண்ட இந்த நாட்டில் நாம் பலவிதமான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் தூர பார்வையாகத்தான் பெண்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்களை வச்சுதான் எதுவும் செய்ய முடியாது நினைச்சிருந்தாங்க. இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் அழிய வேண்டும் என்றால், இஸ்லாமியர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்றால், முதலில் இஸ்லாமிய பெண்களை குறிநோக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எல்லா வித வகையான டெக்னாலஜிகளை கொடுத்து இஸ்லாமிய பெண்களை கவரப்படுகிறது. அது டிவியாக இருக்கட்டும், செல்போனாக இருக்கட்டும், இன்னும் பிற இணையதளங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய ஃபுல் டைம் ஒர்க்காகவே அவர்கள் இதை செய்து கொண்டதற்கு ஒரே காரணம், இஸ்லாமிய பெண்மணி ஒரு கட்டத்தில் சீர்குலைந்து போனால் அந்த வீட்டினுடைய எல்லா காரியத்தையும் சீர்குலைத்து விடலாம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பெண்களுக்கு துஆவும் செய்திருக்கிறார்கள், பெண்களை கவனத்தை ஈர்க்கவும் செய்திருக்கிறார்கள். நபி 3 கட்டத்துல, இந்த கட்டத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எதையும் நினைக்க முடியாது. அந்த கட்டத்துல பெருமானார் பெண்களுக்காக வேண்டி பெண்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஒன்று மேராஜ் போயிட்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் வார்த்தை, பெண்களை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்கி வாருங்கள், உங்களுடைய நிலையெல்லாம் மோசமாக போய் கொண்டிருக்கிறது, புறம் பேசுதல், கணவனுக்கு கட்டுப்படாமல் இருந்தல் என்ற ஒரு சில வார்த்தைகளை சொல்வார்கள். இரண்டாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய கடைசி கட்டத்தில் பெண்களை பற்றி
பற்றி பேசுவார்கள். பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்வார்கள். இன்னொரு கட்டம், மூன்றாவது மௌத்துடைய கடைசி தருவாயில் நாயகம் சொன்ன வார்த்தை 2 சொன்னார்கள். அஸ்ஸலாத் என்று சொன்னார்கள், அந்நிசா என்று சொன்னார்கள். இந்த உலகத்தினுடைய முக்கியமான 2 நமக்கு தெரிய வருகிறது. ஒன்று தொழுகையும், இரண்டாவது நம்முடைய பெண்களை பாதுகாப்பதும். எனவே நம்முடைய பெண்களை பாதுகாப்பது, அவருடைய நேரத்தை முழுமையாக பாதுகாக்கப்பட்டால் உண்மையில் பெண்களை பாதுகாக்கப்பட்டு உள்ளாம். எனவே நிஷ்மான் மதர்சாவுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய பெண்களை குர்ஆனுடைய பெண்களாக மாற்றி அவருடைய வாழ்க்கையை சீராக்கி நல்லவிதமான சொர்க்கத்தை நம்முடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாக்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.